காலத்தியநாதர்னு சொல்லி இங்க ஒரு குருக்கள் இருந்தார். அவரு முருகப்பெருமானுக்கு 2 நாளா குழந்தை இல்ல. நான் சொன்ன இந்த உலகத்துல எது லேட்டா கிடைச்சாலும் அது ஒரு காரணம் இருக்கும். முருகப்பெருமான் எல்லா விஷயங்களும் விளையாட்டு காமிச்சுதான் செய்வார். அப்படி அந்த விளையாட்டு எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கா இந்த சோதனை நம்ம முருகனை கூப்பிட்டு இப்படி வேதனை அனுபவிக்கிறோம் என்ற அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது காலத்தியநாதருக்கு குழந்தை இல்லை நீண்ட காலமா வேண்டி முருகிறப்போ ஒரு நாள் முருகப்பெருமான் அவருக்கு நாளும் கோலும் நல்லதா இருக்கிற நேரத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறப்பான் அப்படின்னு அதே மாதிரி குழந்தை பிறக்கிறார். அந்த குழந்தைக்கு பேர் கச்சியப்பர்னு வைக்கிறார். அவர் சிறு வயதுல அவ்வளவு ஞானமா இருக்கார். அப்படி கோவில்ல அவர் இருக்கும் போது முருகப்பெருமான் அவர் கனவுல போய் சொல்லி, என்னோட புராணத்தை நீ தான் இயக்கணும், நீ தான் சொல்லணும் இந்த உலகத்துக்கு அப்படின்றப்போ, இன்னைக்கு எழுது படிக்க தெரியாது முருகன்றப்போ அதெல்லாம் ஒண்ணு நீ உனக்கு எல்லாமே நான் சொல்றேன், திகட சம்பரா அப்படின்றதுல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. அது விநாயகர் பாடல். அப்பயும் விநாயகர் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்காரு பாருங்க. அரங்கேற்ற நாள் வந்துச்சு. அப்போ இந்த திகட செம்பர அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இந்த வார்த்தை கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ஒரு புலவர் தர்க்கம் பண்ணாரு. முருகர் நினைச்சிருந்தா புலவரை தடுத்து நீ அரங்கேற்றம் பண்ணி விஷயத்தை முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா இச்சியப்ப சிவாச்சாரியார் வெறும் எழுதுனது மட்டும் தானே, காரணகர்த்தா முருகர் தானே, என்னடா நம்மளுக்கு அசிங்கப்படுத்தினானேன்னு சொல்லி சைலண்டா அப்படியே முருகரை நினைச்சிட்டு என்ன முருகா இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு சிறுவன் மூலமா முருகர் வராது. முருகர் உண்டான விளக்கம் சொல்றாரு. விளக்கம் சொல்லி எப்படி இதை சொல்லலாம்னா, இதுல இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அந்த புலவருக்கு புரியுது. அப்புறம் அந்த வந்த சிறுவன் கட்டத்துக்கு மேல அந்த கருவறை இடம் நோக்கி மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்ததே முருகப்பெருமான்றது எல்லாருமே உணர்றாங்க. கச்சியப்ப